திரு பாலச்சந்தர், ஒரு தேர்தல் ஆணையம் அதன் நடைமுறைகளை பின்பற்றுகிறது, தெளிவும் கொடுக்குது. நாங்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் தான், இதில் ஒன்றும் நீங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை. உங்கள் பிஎல்ஏக்கு திரு சூர்யா சொல்கிறாரு, எல்லா கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸோடையும் தான் இது நடக்குது. அப்படின்னா என்ன தவறு நடந்துட முடியும்? இதுக்கு ஏன் எதிர்கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து கூட எதிர்ப்பு இருக்குது? இப்போ அடுத்து தமிழ்நாட்டிலையும் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக அதை அணுகிறாங்களா? இதை எப்படி பார்க்க வேண்டியது? ஒவ்வொன்றா பார்ப்போம். சில குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி மேலே எழுப்பப்பட்டது. திரு சூர்யா அவர்கள் சொன்னார், சிந்தூரை விவாதிக்கணும்னு சொன்னது இவங்க தான், இப்போ திசை மாற்றுவதற்காக இந்த பிரச்சனை எடுத்திருக்காங்கன்னு சொன்னார். சிந்தூர் நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுவது பற்றியது, இந்த பீகார் எலக்ட்ரல் ரோல் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவது பற்றியது. இவங்க இதுக்கும் கேட்டாங்க, விவாதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவர் வழியெல்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க. நம்பர் 1. 2வது, தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், நாங்கள் எதுக்கு இதை செய்யணுங்கிறாங்க. தொடர் வெற்றி இன்னொரு வெற்றிக்கு அச்சாரம் ஆகாதுங்கிறது எலெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு அச்சம் இருக்கு. ஆமா, அதான் இந்த ஷரத் பஸ்வான் என்ன சொல்றாரு, நான் நிதிஷ்குமார் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே தப்பு. அவங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே இப்ப குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க தங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இதை செய்யலாம். அடுத்து பிரச்சனையை சமீபத்தில் தான் எதிர்கட்சிகள் எழுப்பினாங்கிற இல்லை, கடந்த ஒரு மாதமா எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த சோசியல் மீடியாலேயே நிறைய பேர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிஎல்ஏ இத்தனை 1000 பேர் நாங்கள் போட்டிருக்கோமே, அப்போ என்ன தப்பு நடக்க முடியும்னு கேட்குறாங்கல்ல. அஜித் அஞ்சுமன் அப்படின்னு சொல்லிட்டு, அஜித் அஞ்சும் அப்படின்னு ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், அவர் போய் பார்த்த பொழுது வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன தெரியுது, ஆஃபீஸில் பிடிஓ ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இவங்களா ஃபார்மை டவுன்லோட் பண்ணி, அரசு அதிகாரிகள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி, அந்த ஃபார்மில் எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, அதுலேருந்து நேமை பார்த்து எழுதி கையெழுத்து போட்டு மட கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இவர் தப்பாக கொடுத்தாருன்னா அவர் அரெஸ்ட் பண்ணட்டுமே, இவர் சரியாக கொடுத்தாருன்னா அதுக்கு பதில் சொல்லட்டுமே. பதில் எதுவுமே கிடையாது. இது எதை காட்டுது? இங்கே நிறைய ஃப்ராட் நடக்குது. சரி, நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன். இது வரைக்கும் எப்படிப்பட்ட பழக்கம் இருந்ததுன்னா, ஒரு எலக்ட்ரல் ரோல் ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த எலெக்ஷன் நடக்குதுன்னா, அதுக்கு முந்தின எலக்ட்ரல் ரோலை நாங்கள் அப்படியே டிராஃப்ட் ரோலை பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்ணி இப்போ கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லி பொதுமக்கள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்போம். இதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகலாம், கொடுப்போம். இந்த எலக்ட்ரோலை பார்த்துட்டு இதுல யாராவது செத்தவங்க பேர் இருக்கா சொல்லுங்க, யாராவது பேர் விடுபட்டு இருக்கா அதெல்லாம் சொல்லுங்கன்னு அந்த கரெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு நாங்க இது அடிஷன்ஸ் அண்ட் டிலிஷன்ஸ் சொல்லுவோம். இதை பண்ணுவோம். சரி, 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா டோர் டு டோர் எனுமரேஷன் ஒன்று உண்டு. எனுமரேட்டர்ஸ் வீடு வீடா போய் எனுமரேட் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. அதையும் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலா தான் பப்ளிஷ் பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க எலக்ட்ரானிக்கலி பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன மாதிரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, எத்தனை பேருக்கு, ஏழை எளியவர்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் இதை பயன்படுத்த தெரியும்? பயன்படுத்த தெரியாது. அப்ப அவங்க யார்கிட்டயும் தான் போய் நிக்கணும். அப்படி நிக்காதவங்க 65 லட்சம் பேர் எங்கிட்ட இன்னும் ஃபார்ம்ஸ் கொடுக்கல, அப்லோட் பண்ணலன்னு சொல்றாங்க. அந்த 65 லட்சம் பேர் அப்லோட் பண்ணலங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வாக்காளர்களாக இல்லாமல் போய் விடுவார்களா? ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஃபாரின் சிட்டிசனை டிடெக்ட் பண்றதுக்கு, ஃபாரின் சிட்டிசனை டிலெக்ட் பண்றதுக்கு திரும்ப சொன்னாங்கல்ல, இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் எத்தனை ஃபாரின் சிட்டிசனை டிலீட் பண்றாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பத்தி வாய் மூடி மௌனியா ஏன் இருக்காங்க? பதில் சொல்லணும் அவங்க. அடுத்து இதை விட ரொம்ப மோசமானது, இந்த என்பிஎஸ் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, அதனுடைய அம்சத்தை இப்ப மறைமுகமா திணிக்க பாக்குறாங்கிறது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நாங்க சிட்டிசன்ஷிப்பை டிட்டர்மின் பண்ற ரைட் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க, தேர்தல் ஆணையம். ஆனால் இதுக்கு முன்னாலே அஸ்ஸாம்ல ஒரு மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, இதே மாதிரி டெல்லியில சொல்லிச்சு, மும்பைல சொல்லிச்சு, அஸ்ஸாம்ல கவுஹாத்தி ஹைகோர்ட் சொல்லிச்சு உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துச்சு. அப்ப இவங்க தாங்கள் வச்சதான் வருஷம். பொதுவாகவே இன்னைக்கு உள்ள அரசியல் அந்த டெண்டன்சியா இருக்கு, நினைச்சதை செய்வோம், கத்துவீங்க, பிரசில் 4 நாளைக்கு எழுதுவீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மக்கள் மறந்துடுவாங்க. நாங்க எங்களுடைய செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு பல காரியங்களை செஞ்சிருக்காங்க. இதுல ஜனநாயகத்துடைய ஆணிவேரையே அசைக்க பார்க்குறாங்க. திரும்ப என்ன சொல்றாங்க, 1 மாசம் டைம் கொடுத்துருக்கமே, இதுக்கு டிராஃப்ட் எலக்ட்ரல் 1 மாசம் டைம் கொடுத்துருக்கமே. இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் இவங்க கம்ப்ளீட் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் பண்றதுக்கு நிச்சயமா 2 மாசமும் 3 மாசமும் பத்தாது. அதுவும் இவங்க எலக்ட்ரானிக்கலி பண்றேன்னு சொல்லும் பொழுது, இந்த நாட்டுல எலக்ட்ரானிக்கலி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த நடைமுறை கையாளப்படக்கூடாது. ஜனநாயகத்துடைய ஆணிவேரை நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தப்படுவதும், இந்த நாட்டின் ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான உரிமையை பெற்றுத்தருவதும் தான் ஜனநாயகத்துடைய அடிப்படை. இந்த ரெண்டுமே இங்க மீறப்பட்டிருக்கு.
நடைமுறையில இதெல்லாம் எப்படி இருக்குங்கிற கேள்வி ஒரு பக்கம் வைக்கிறீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவா இது சரியா அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் இருக்கு. ஆனா அது பாஜக பலனடையும்னு இவங்க வைக்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அரசியல் ரீதியா தப்பு. ஆமா, கேட்டு சரியான கேள்வி. நான் கேட்கிறேன், இப்ப இந்த பிஎல்ஏ பத்தி சொன்னீங்க, ஒரு அஞ்சு வந்து இது மாதிரி வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணாரு. அடுத்து வந்து என்ன பண்ணாங்க இந்த தேர்தல் ஆணையம், ஏழை எளிய பெண்கள்லாம் வந்து கையில இந்த ஃபார்ம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபார்ம் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வீடியோ போட்டு அதெல்லாம் அவங்களா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதானு சொல்லி போட்டாங்க. அதே பெண்களை இந்த அஞ்சும் போய் பார்த்து ஏங்க நீங்களாம் ஃபில்அப் பண்ணலாம் கேட்டார். அந்த எளிய பெண்கள் என்ன சொன்னாங்க, இந்த ஆஃபீஸர்லாம் வந்தாங்க, எங்கள் கையில் கொடுத்து இந்த கையை ஆட்டிக்கிட்டு நில்லுன்னு சொன்னாங்க, நாங்கள் நின்னோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சோம், இந்த ஃபார்மை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா பிஜேபி எதனால பலனடையும்னு? இந்த அரசு எந்திரத்தை பயன்படுத்தி பல பேருடைய வாக்குரிமைகளை டினை பண்றது எதுக்காக இருக்க முடியும்? இந்த முஸ்லிம்கள் அதிகமாக உள்ள பகுதியில் வந்து ஏன் அங்கே மட்டும் வாக்காளர் அட்டை வந்து இது ஆதார் வந்து செல்லாதுன்னு சொல்றாங்க? இது எல்லாத்தையும் கூட இன்னொன்று கேட்கிறேன், வாக்காளர் அட்டையை இஷ்யூ பண்ணது யார் சுவாமி? இந்த தேர்தல் ஆணையம் தானே. அந்த வாக்காளர் அட்டையை எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படிங்கிறார். அப்ப வாக்காளர் அட்டைக்கு அவங்க தான் பொறுப்பு இருக்கணும், ஆதார் அட்டைக்கு கூட அவங்க பொறுப்பு இல்லை. ஆனா வாக்காளர் அட்டைக்கு தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு இருக்கணும். அதுலயே தவறு இருக்குன்னா யாருக்குன்றீங்க? அது மட்டும் இல்ல, தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்கும் பொழுது அந்த தவறுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் சரியாக இருக்க வேண்டும். தவறுகளை மீறிய பெருந்தவறை செய்யக்கூடிய வாய்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ரைட் சார், பேசலாம் சார். திரு சேதுராமன், தவறுகள் வந்து பெருந்தவரா நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்ப. அப்ப அதை எதிர்க்க வேண்டிய தேவை இப்போ வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு குறுகிய காலத்தில் இதை ஏன் செய்யணுங்கிற அடிப்படை கேள்வியிலேருந்து இந்த சந்தேகங்கள் வருது. அப்போ பாஜகவுக்கு சாதகமாக தான் அது நடக்குதுங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம காலங்காலமா பார்க்கிறோம், ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாஜக தரப்புல இருந்தே வந்து கடந்த முறை தேர்தல் கோவையில வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து திமுக நோக்கி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ல போய் என்ன இஷ்யூ அப்படிங்கறத பார்க்கணும். ஜனநாயகம் அப்படிங்கிற அடிப்படையில எதிர்கட்சிகள் இந்த மாதிரியாக ஒரு கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. இரண்டாவது, அது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. முதல் விஷயம் சொன்னாங்க, கோர்ட்ல வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் டிட்டர்மினேஷன் வந்து உங்களுடைய ரோல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. சிட்டிசன்ஷிப் வந்து டிட்டர்மைன் பண்றது அவங்க ரோல் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தகுதி இருக்கிறதா, உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட் இருக்காங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இந்த இது. அதுல ஒரு நீங்க கொடுக்கிற கார்டே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா எப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்ல, வரேன் ஒன் பை ஒன் வரேன் நான். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து, இப்போ பீகார் அப்படின்னு சொன்னாக்க 13 கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்க பாப்புலேஷன் இருக்கு.